தனமும் பணமும் செல்வமும் சொர்ணமும் உங்கள் வாழ்வில் சேர வேண்டுமா? வேண்டும் தான். ஏன்னா நம்ம எல்லாருமே அதை நோக்கி தானே ஓடுறோம். ஸோ நம்ம அதை அடையணும் அப்படின்னா அந்த தனம், செல்வம், சொர்ணம், தெய்வீக பலம், புண்ணிய பலம் இதையெல்லாம் ஆக்டிவேட் பண்ணணும்னா நம்ம தெய்வீக ரகசியங்களை நம்ம புத்தியில் தெரிஞ்சிட்டு அதை வாழ்க்கையில் பயன்படுத்தும் போது அதற்கான வாய்ப்புகளையும் சூழல்களையும் இந்த பிரபஞ்சம் நமக்கு ஏற்படுத்தி தரும். நான் கடந்த 20 ஆண்டுகளாக இந்த மாதிரியான விஷயங்களை பல இடங்களில் தேடி போய் பல விஷயங்களை படித்து கற்றுக்கிட்டு அதையை நான் நடத்தக்கூடிய நேரடி பயிற்சி வகுப்பில் வெளிப்படுத்தியிருக்கேன். இதைய மனதில் வச்சுக்கிட்டு ஒரு மனிதனுக்கு என்னென்ன மாதிரியான ஒரு குடும்பத்தில் ஒருத்தங்க இருக்காங்க, ஒருத்தருக்கு குரு பலம் வேணும், ஒருத்தருக்கு சரஸ்வதி பலம் வேணும், ஒருத்தருக்கு லட்சுமி ஆசீர்வாதம் கிடைக்கும், ஒருத்தருக்கு தன்வந்திரி பலம் கிடைக்கணும்னு ஒவ்வொரு தெய்வம் இருக்குது. இதையெல்லாம் மனதில் வச்சுக்கிட்டு நான் உருவாக்கின ஒரு புத்தகம்தான் பொன்மலை. நான் உருவாக்கணும்னு சொல்ல இந்த பிரபஞ்சம் என் மூலமாக உருவாக்கி இருக்குது. அதனால் பிரபஞ்சம் உருவாக்கினதை நான் வெளியிடுறேன் அப்படின்னு சொல்லலாம். இந்த பொன்மலை புத்தகத்தோட ரகசியங்கள் என்ன அப்படின்னா, இந்த புத்தகத்தில் ஒரு இல்லத்தில் என்ன என்ன வழிபாடுகளை ஏன் ஏன் செய்ய வேண்டும், அந்த வழிபாடுகளுக்கான அறிவுபூர்வமான விளக்கங்கள் என்னன்னு சொல்லியிருக்கேன். மந்திரம் ஏன் சொல்லணும், திருநீர் ஏன் வைக்கணும், நெய்வேத்தியம் என்றால் என்ன, திருவிளக்கின் தத்துவம் என்ன, அதை திருவிளக்கு பூஜை செய்வது எப்படி, குருவை அருள் கிடைக்க தட்சிணாமூர்த்தி வழிபாடு, கணபதி வழிபாடுன்னு விநாயகரை கூப்பிட்றோம், ஆனால் கணாபதிங்கிற ரகசியம் என்ன, உங்கள் வீட்டுக்கு அதிர்ஷ்டம் வரக்கூடிய துர்வாயுகம் அப்படிங்கிற ஒரு சீக்ரெட் பூஜையை எப்படி செய்கிறது, முருகனோடு வழிபட்டு கவலைகளை தீர்ப்பது எப்படி, சக்தி தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் வழிபடக்கூடிய வழிபாடு, ராகு கால துர்க்கை வழிபாடு எப்படி செய்வது, சித்தர்கள் வழிபாடு எப்படி செய்வது, அபஜித் முகூர்த்த நேரத்தோட சீக்ரெட்டான அதை பயன்படுத்தக்கூடிய வழிமுறைகள் என்ன. இது போல் நான் இந்த புத்தகத்தில் 46 விதமான தலைப்புகளில் பதிவுகள் பண்ணியிருக்கேன். இந்த புத்தகம் உங்கள் இல்லத்தில் இருந்து வாய்ப்பிருக்கும் போதெல்லாம் இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை எடுத்து படிப்பதன் மூலமாகவும் இதில் இருக்கக்கூடிய பூஜைகளை உங்கள் இல்லத்தில் செய்வதன் மூலமாகவும் உங்கள் இல்லத்தில் நேர்மறை ஆற்றல்கள் பெருகும், தெய்வ பலம் கிடைக்கும், தெய்வ சக்தியின் மூலமாக உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்ட பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும். பொன்மலை என்கின்ற இந்த சூட்சமமான புத்தகம் உங்கள் வீட்டுக்கு வரவையுங்க, உங்கள் பூஜை அறையில் வைத்து இதை படியுங்க. ஏன்னா இந்த புத்தகம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு நிச்சயமான சத்தியமான தீர்வுகளை தரும். அனுபவ ரீதியாக நான் ஒவ்வொரு கோயிலுக்கு சென்று வழிபாடுகளை செய்து அதன் மூலமாக கிடைத்த பலன்களை வைத்து தான் இந்த புத்தகத்தை கொடுத்துருக்கோம். ஸோ நமது அன்பர்களும் நண்பர்களும் நான் எழுதின பல புத்தகங்கள் இருக்குது, அதில் மிக முக்கியமான புத்தகம் இது. இது 36வது புத்தகம். 35 புத்தகம் எழுதியிருக்கு, இது 36, விரைவில் 37வது புத்தகம் வருது. இதையும் வாங்குங்க. மற்ற புத்தகங்களை பற்றி விவரங்கள் தெரிந்து கொள்ளணும்னா தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுங்கள். பொன்மலை உங்கள் வீட்டில் வரட்டும். அதன் மூலமாக கண்டிப்பாக செல்வ செழிப்பு பெருகும். அறிவை வளர்த்துங்கள். தெய்வ அறிவை வளர்த்தும் போது தெய்வம் நம்மிடம் வரும். இந்த புத்தகம் உங்கள்கிட்ட வரணும்னாவே தெய்வ கடாட்சம் இருந்தால் தான் கிடைக்கும். வாய்ப்பு இருந்தால் வாங்கி பயன்படுத்தி பாருங்கள். வாழ்க.